ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை தான் கறாங்க. ஆதி வந்து மித்ராவை பார்க்க வரவும், என்ன ஆதி இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆதி உடனே வந்து, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் தமிழுக்கோட நிலைமைக்கு நீ தான் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆதி நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, தமிழோட நிலைமைக்கு நான் காரணமே கிடையாது அப்படிங்கவும், தமிழ் பச்சை குழந்தை அவளோட கதையை முடிக்க சொல்லி நீ அனுப்பியிருக்கிறிய, உனக்கு அவன் மேலே அப்படி என்ன தான் உனக்கு வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க ஆதி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும், இங்கே பாரு சந்தோஷ் வந்து எல்லாத்தையும் எனக்கு சொல்லியாச்சுது, நீ கைங்களமாக நீ என்கிட்ட அகப்பட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரொம்பவே கோபத்தோடு பேசவும், இப்போ பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு என் பொண்ணும் நானும் சரி, நான் உங்களுக்கு வந்து என்ன துரோகம் பண்ணினேன், எதுக்காக என் பொண்ணோட நிலைமைக்கு இப்படி ஒரு காரணமாக நீ அமைஞ்சிட்ட, அந்த பச்சை குழந்தைய வந்து கூட பார்க்காம நீ இப்படிலாம் நீ செஞ்சுருக்கிறீ அப்படின்னு சொல்லவும், ரெண்டு பேருமே வந்து மித்ராவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. மித்ரா அந்த அன்னைக்கு டக்குன்னு அவங்க எந்திக்கிறாங்க. அது எல்லாமே வந்து அவங்க கனவு கண்டிருக்கிறாங்க. ஐயோ இது எல்லாமே கனவா, கனவுலேயே இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நம்மளை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்களே, நாளைக்கு சந்தோஷ் வரப்போறாரு, வந்தவர் வந்து நம்ம தான் இதுக்கு காரணம்னு உண்மையை சொல்லிட்டாக்கி என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து பயத்தோடய இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அடுத்த நாள் ஆகுது. அப்போ வந்து ஆதி பாரதின்னு எல்லாருமே இருக்கவும், உடனே ஆதி வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. உடனே மித்ராவை கூப்பிடும் போது உடனே மித்ரா சொல்கிறாங்க, எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ என்னை கூப்பிடுறதே கிடையாது, நீங்கள் பாரதி அழைச்சிட்டு தானே போகிறீங்க, இன்றைக்கி மட்டும் என்ன கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது, ஏன் மித்ரா ஏன் இந்த மாதிரிக்கு கோவப்பட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் இப்போம்லாம் வந்து வர வர நீங்கள் என்னை வந்து கண்டுக்கிறது கூட கிடையாது, எப்போவுமே பாரதியோட குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி தான் நடந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு தான் தெரியும்ல எந்த சூழ்நிலையில பாரதியை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன், எதுக்காக அந்த வீட்டில் இருக்காங்கன்னு உனக்கு எல்லாமே தெரியும், அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆதிக்கு சந்தோஷ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து சந்தோஷ் ஃபோன் பண்ணும்போதே, இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துட போகிறேன், யார் இந்த தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உண்மையை கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மித்ரா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ நம்ம கனவு கண்டதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கவும், அப்போ சந்தோஷ் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, தமிழோட கதையை முடிக்க சொன்னது யாருன்னு தெரிஞ்சு போச்சுது, அவன் வந்து சரணடைஞ்சிட்டான், யாரு பண்ணுனாங்கன்னு சொல்லிட்டு உண்மையும் சொல்லிட்டான் அப்படிங்கும்போது, யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற யாரும் இல்லை இந்த மித்ரா தான் அப்படிங்கிறாங்க. மித்ரான்னு சொன்னதுமே எல்லாருமே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்கிற மித்ராவா அப்படின்னு ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கும்போதே, ஆமாம் ஆதி மித்ரா தான் இந்த மாதிரிக்கு தமிழோட கதையை முடிக்க சொன்னதா அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே பாரதி, அதுக்கப்புறமா பாரதியோட பாட்டி, பாரதியோட அம்மான்னு எல்லாருமே வந்து மித்ரா மேலே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறாங்க. அப்போ பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா என் பொண்ணை போய் இந்த மாதிரிக்கு நீ பண்ணியிருக்கிறியே, எதுக்காக இப்படிலாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, நான் அப்படிலாம் ஒன்றுமே நான் பண்ணலை அப்படிங்கும் போது அப்போ ஆதியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் மித்ரா அந்த மாதிரிக்கு நீ செஞ்ச அப்படிங்கும் போது, இங்கே பாருங்க ஆதி நான் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து சந்தோஷக்கிட்ட அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆதி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, ஆமாம் அவங்க வந்து அப்படி தான் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கவும், இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்கள அழைச்சிட்டு வந்துடுவாங்க, அவங்களே நேரடியாக வந்து சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அவரை வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ வந்து சந்தோஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இல்லையே ஸ்டேஷனுக்கு வந்தது வேற ஒருத்தர்ல, இப்போ நீங்கள் வேற ஒருத்தர் அழைச்சிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு காரணம் வந்து இவர் தான், அவர் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வந்து யாருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ கான்ஸ்டபிள் வந்து ஒருத்தர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது தமிழ் வந்து படிச்சுட்டு இருக்கிறாளா, அந்த ஸ்கூலில் தான் வந்து இவருடைய தங்கச்சி பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறா, தமிழ் வந்து நல்லா படித்தனால இவங்க தங்கச்சி பொண்ணுக்கு அந்த தமிழ் மேலே வந்து கோவம் வந்து இருக்குது, இதனால இவர்கிட்ட சொல்லியிருக்கிறா, அதனால தான் கோவத்தில் தமிழோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு முடிவு பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய தங்கச்சி பொண்ணுக்காக தான் இவர் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாரு, மற்றபடி இந்த கேஸில் வந்து மித்ரா மேடத்துக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே உடனே சந்தோஷ் வந்து அவங்க அந்த அவளை போட்டு அடிக்கிறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, சின்ன குழந்தைகளுக்குள்ள ஏதோ கொஞ்ச நேரம் சண்டை போடுவாங்க அப்புறமா சேர்ந்துக்கிடுவாங்க, அதுக்காக ஒரு குழந்தையோட கதையை முடிக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிருக்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடித்து கூட்டிகிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து பாரதியோட பாட்டிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்லவளை இவ தப்பிச்சிட்டா, இவ தான் காரணம்னு மட்டும் சொல்லியிருந்தா அவ்வளோதான், இவளை என் கையிலே நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து மித்ரா நல்ல வேலையை எப்படியோ நம்ம வந்து தப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, அவர் சொன்னாலும் நீங்கள் வந்து என் மேலே சந்தேகப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னை மன்னிச்சிரு மித்ரா, ஒரு நிமிஷத்தில் நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படிங்கும்போது, யார் என்னை சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் போய் என்னை சந்தேகப்பட்டுட்டீங்களே அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சுதாகரை தான் காட்டுறாங்க. சுதாகர் வந்து மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, இது எல்லாமே என்னுடைய வேலை தான் அப்படிங்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் உண்மையான குற்றவாளியை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு பிறகு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சனால தான் நான் இந்த மாதிரிக்கெலாம் வேற ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி பணத்துக்காக ஆசைப்பட்டு அவரும் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலையா நீ என்ன காப்பாற்றிட்ட, அவன் உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஆதி என்ன வேண்டான்னு சொல்லி வெறுத்து அனுப்பியிருப்பாரு, அது மட்டுமா நான் உள்ளே போயிருக்கணும், பாரதியோட குடும்பமே என்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கிறோம், நல்ல வேலையா நீ என்னை காப்பாற்றிட்டேனா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு உனக்காக நான் எது எல்லைக்குனாலும் நான் போக தயாராக இருக்கிறேன், உனக்கு எதையுமே நான் பண்ணாமல் நான் விட மாட்டேன், உன்னையும் வந்து ஆதியும் நான் வந்து கூடி சீக்கிரமே 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதி இப்படிலாம் வந்து மாறி இருக்கிறாருன்னு எனக்கு பயமாக இருக்குண்ணா, உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவர் எனக்கு எதிராக மாறிடுவாரோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, நான் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தவங்க பார்த்தோம்னா ஆதியை தான் காட்டுறாங்க. அப்போ மித்ரா சோகத்தோடு இருக்கும்போது, என்ன மித்ரா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஆதி நீங்களாம் முன்னாடி மாதிரிக்கே கிடையாது, என்கிட்ட முன்னாடி அதாவது வெளியூரில் இருக்கும்போது என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தீங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே இந்த ஊருக்கே வந்தோம், ஆனால் ஆரம்பத்தில் என்கிட்ட நல்லா தான் இருந்தீங்க, எப்போ இந்த பாரதியும் உங்கள் குடும்பமும் வந்து இங்கே வந்தாங்களோ அதுக்கு பிறகு உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே மொத்தமாகவே மாறி போச்சுது அப்படிங்கவும், என்ன மித்ரா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, ஆதித்யாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தானே அவங்க குடும்பத்தை நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது, அது சரிதான், அதுக்காக அந்த குழந்தைகளுக்கு அப்பாவாக தானே நடிச்சிங்க, ஆனால் உண்மையிலேயே இப்போ அப்பாவாக மாறிட்டீங்களோ சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கும்போது, என்ன மித்ரா எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஆதி எனக்கு வர வர உங்கள் போக்கே சரியில்லை, ஊரில் எல்லாம் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, ஊர் உலகத்தில் உங்களை பற்றியும் பாரதி பற்றியும் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கவும், நீ என்ன மித்ரா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஆரம்பத்தில் இதை நான் கூட பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஆனால் இப்போ ஊர் உலகத்தில் உங்களை பற்றியும் பாரதி பற்றியும் ரொம்பவே மோசமாக என் காதுபடையாக அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கவும், இது கிட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம 2 பேருக்கும் உடனடியாக கல்யாணம் நடக்கணும், அதுக்கு தான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கவும், இது கெட்டதுமே ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல ஆதித்யாவுக்கு உடம்பு குணமானதுக்கு அப்புறம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே வந்து அவங்க மித்ரா சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, பாரதியோட கணவர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு பாரதியை உங்க கணவரே நீங்க ஒன்று சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பாரதி வந்து கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, இவ ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டா போலுக்க, ஆதி கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு பாரதி வந்து அதிர்ச்சியோட இருக்கவும், அப்போ ஆதியும் பார்க்குறாங்க, நீ சொல்றதெல்லாம் சரிதான், நானும் பாரதி கிட்டையும் கேட்டுட்டேன், அதுக்கப்புறமா என்னால் முடிஞ்சதானே நான் வந்து பாரதியோட கணவரை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் பாரதியோட கணவரை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒன்று பாரதியோட கணவரை கண்டுபிடிச்சி பாரதியை ஒன்று சேர்த்து வைங்க, அப்படி இல்லைன்னா பாரதியை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க, அப்படியும் இல்லைன்னா நம்ம 2 பேருக்கும் உடனடியாக கல்யாணம் நடக்கணும், இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் ஊர்வாயை நம்ம வந்து மூட முடியும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஆதிக்கு வந்து மித்ரா சொல்றதெல்லாம் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுது. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பாரதி இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, மித்ரா அடுத்தது ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு தான் இந்த மாதிரிக்கெல்லாம் அவள் பண்ணிட்டு இருக்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, ஆதியோட மனசும் மாற மாதிரிக்கு தெரியுது, இப்போ ஆதி என்ன முடிவெடுக்க போறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் ஒரு வித பதட்டத்தோட இருக்கிறாங்க. ஆதி வந்து பாரதி கிட்ட அடுத்து என்ன கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னு பார்க்கலாம்.